முருங்கைக்காய் சீசன் வந்தாவே போதும் எல்லாரும் முருங்கைக்காய் சாம்பார் வச்சு தள்ளிடுவாங்க அல்லது முருங்கைக்காய் காரக்குழம்பு தான். ஆனால் முருங்கைக்காயில் இந்த மாதிரி டேஸ்ட்டாக செஞ்சு சாப்பிட்ருப்பீங்களா? சந்தேகம் தாங்க. ரொம்ப ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும், செய்கிறதுக்கும் ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ நான் இதுக்காக இந்த அளவு முருங்கைக்காய் எடுத்து வச்சுக்கிறேன். உங்ககிட்ட ஒரு 4 முருங்கைக்காய் இருந்தால் கூட நீங்கள் இதே போல் செஞ்சு எடுத்துக்கலாம். அல்லது வீட்டில் முருங்கை மரமே இருக்குது, கொஞ்சம் நிறைய முருங்கைக்காய் இருக்குது அப்படின்னா கூட தாராளமாக நீங்கள் இதை செஞ்சுக்கலாங்க. இப்போ இந்த முருங்கைக்காய் எல்லாத்தையும் ஒரு முறை நம்ம க்ளீன் பண்ணி எடுத்துக்கணும். அதுக்காக இதுக்கு மேலே இருக்கக்கூடிய அந்த தோல் இருக்கு இல்லைங்களா, அது எல்லாத்தையும் இதே போல் கத்தி வச்சு சுரண்டி எடுத்துக்கலாம். கொஞ்சம் விளைஞ்சு போன முருங்கைக்காய் இருந்தாலும் நீங்கள் இதே போல் செஞ்சுக்கலாங்க. அல்லது ரொம்ப பிஞ்சாக இருக்குது அப்படிங்கிற முருங்கைக்காயும் நீங்கள் மிஸ் பண்ணவே வேணாங்க. நல்ல விளைஞ்ச காயாக இருக்கக்கூடிய முருங்கைக்காயில் நம்ம சாம்பார் செஞ்சால் கூட நல்லா இருக்காது. ஆனால் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள், ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இப்போது மேலே இருக்கக்கூடிய தோல் எல்லாத்தையும் சுரண்டி எடுத்துட்டேன். அதுக்கப்புறமா தண்ணியில் போட்டு 2 முறை கழுவி எடுத்துட்டாங்க. இப்போ இதே போல் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். கொஞ்சம் நீல வாக்கில் கட் பண்ணி எடுத்துக்கணும், சின்ன சின்னதாகலாம் கட் பண்ணக்கூடாது. முருங்கைக்காய் கொஞ்சம் சின்னதாக இருந்தால் 2ஆக கட் பண்ணி போடுங்க. கொஞ்சம் நீட்டமாக இருந்துச்சுன்னா 3ஆக கூட நீங்கள் கட் பண்ணி போட்டுக்கோங்க. இப்போ நம்ம குக்கர் எடுத்துக்கலாம். இந்த ப்ரெஷர் குக்கரில் நம்ம கழுவி வச்சுருக்கக்கூடிய இந்த முருங்கைக்காய் எல்லாத்தையும் எடுத்து போட்டுக்கலாங்க. உங்கள்கிட்ட ப்ரெஷர் குக்கர் இல்லைன்னா நீங்கள் சாதாரண பாத்திரத்தில் கூட இதே போல் செஞ்சுக்கலாம். இப்போ முருங்கைக்காய் எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டேன். இப்போது ஒரு 1/4 கப் அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம இந்த ப்ரெஷர் குக்கரை மூடி போட்டு விட்டுக்கலாம். இதுவே நீங்கள் பானையில் வேக வச்சிங்கன்னா இந்த முருங்கைக்காய் எல்லாத்தையும் பானையில் போட்டுட்டு கொஞ்சம் தண்ணி சேர்த்து மூடி போட்டு விட்டுருங்க. இப்போ நம்ம ஒரு பேன் எடுத்துக்கலாம். இதில் 1 கரண்டி அளவுக்கு வேர்க்கடலை சேர்த்துட்டு இதே போல் வறுத்தெடுத்துக்கலாம். மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு வேர்க்கடலையை வறுத்துட்டே இருந்தோன்னா டக்குன்னு வேர்க்கடலை நல்லா சூப்பராக வறுந்து கிடைக்கும். வேர்க்கடலையை சேர்த்து செய்கிறதால டேஸ்ட்டும் நல்லா சூப்பராக இருக்குங்க. இப்போ வேர்க்கடலை நல்லா சூப்பராக வறுந்து வந்திருக்கு, நிறமும் கொஞ்சம் மாறி இருக்குது. வேர்க்கடலை சேர்த்து செய்கிறதால ஹெல்த்தியும் கூட, அதே சமயத்தில் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். வேர்க்கடலை நல்லா வறுந்ததுக்கு அப்புறமா 1/4 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம், 1/4 ஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்து இது கூட நம்ம கிளறி விட்டுக்கலாம். இப்போ தீயை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரே ஒரு நிமிஷத்துக்கு மட்டும் வறுத்து விட்டுக்கோங்க. அதுக்கு மேலே விட்டோன்னா இந்த மசாலாவும் தீஞ்சு போயிடும். அதுக்கப்புறமா அது எல்லாத்தையும் ஒரு பிளேட்டில் கொட்டி வச்சுட்டு 2 ஸ்பூன் அளவுக்கு சமையல் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா 1/2 ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கிறேன். 1/4 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துக்கிறேங்க. 1/4 ஸ்பூன் அளவுக்கு பெருஞ்சீரகம் சேர்த்துக்கிறேன், நல்லா வாசனை கொடுக்கும். 1/2 ஸ்பூன் அளவுக்கு உளுந்து சேர்த்துக்கிறேன். உளுந்து சேர்த்துக்கும் போது நல்லா வாசனையாகவும் இருக்கும், டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். இப்போ ஒரு முறை இந்த எண்ணெயிலேயே நல்லா இதே போல் கிளறி விட்டுக்கலாம். இது நல்லா பொட்டி வரட்டும். இப்போ இந்த மசாலா எல்லாம் நல்லா பொரிஞ்சு வந்துடுச்சு. இப்போ நான் ஒரே ஒரு வெங்காயம் சின்னதாக கட் பண்ணி வச்சுருந்தேன். அந்த வெங்காயத்தை எல்லாத்தையும் இதில் நம்ம சேர்த்துக்கலாம். இதுக்கு நீங்கள் சின்ன வெங்காயம் கூட சேர்த்து செஞ்சுக்கலாம். சின்ன வெங்காயம் நான் இன்றைக்கி சேர்த்துக்கல. பெரிய வெங்காயம் இருந்துச்சுன்னா ஒரே ஒரு பெரிய வெங்காயம் சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இதுவே நீங்கள் சின்ன வெங்காயம் சேர்த்திங்கன்னா ஒரு 10-15 வெங்காயம் கூட சேர்த்து செஞ்சுக்கலாம். இப்போ எல்லாத்தையும் ஒரு நிமிஷத்துக்கு நம்ம வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் கொஞ்சம் நமக்கு வதங்கி வந்தால் போதும். இப்போ வெங்காயத்தோட நிறம் ஓரளவுக்கு மாறி நல்லா வதங்கி வந்திருக்கு. 10லேருந்து 15 பூண்டு இதே போல் தட்டி வச்சுருந்தேன், அதையும் நம்ம சேர்த்துக்கலாங்க. இப்போது ஒரு சின்ன பீஸ் இஞ்சி இதே போல் சின்னதாக கட் பண்ணி வச்சுருந்தேன், அதையும் சேர்த்துட்டு ஒரு கைப்பிடி அளவுக்கு கறிவேப்பிலையும் சேர்த்துட்டு இது கூட நம்ம வதக்கி விட்டுக்கலாம். இந்த இஞ்சியும் பூண்டும் நம்ம வதக்கி எடுக்கும்போது டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அரைச்சி வச்சுருந்தீங்கன்னா அதையும் நீங்கள் சேர்த்துக்கலாம். ஆனால் இதே போல் தட்டி போடும்போது டேஸ்ட் நல்லாயிருக்கும். ஒருவேளை நீங்கள் அரைச்சி சேர்த்திங்கன்னா 1/2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. 2 பெரிய தக்காளி சின்னதாக கட் பண்ணி வச்சுருந்தேன், அதையும் நம்ம இதில் சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போது இதுக்கு தேவையான அளவு மஞ்சள் தூள் 1/4 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். இப்போ ஒரு முறை இது எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். தக்காளி நமக்கு நல்லா வெந்து வரணும். ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு 1/2 நிமிஷத்துக்கு மட்டும் இதே போல் கிளறி விட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா தக்காளி நல்லா வதங்கி வெந்து வந்திருக்கும். இப்போ தக்காளி ஓரளவுக்கு வதங்கி வந்திருக்குது. நாம் இதை மூடி போட்டு விட்டுடலாம். ஏற்கனவே நம்ம ப்ரெஷர் குக்கரில் முருங்கைக்காய் வேக வச்சுருந்தோம். இப்போ நல்லா சூப்பராக நல்லா சாஃப்டாக வெந்து வந்திருக்கு. உங்கள் வீட்டில் ஒருவேளை நிறைய முருங்கை மரம் இருக்குது, நிறைய முருங்கைக்காய் ரொம்ப முத்தி போயிடுச்சு, அதெல்லாம் என்ன பண்ணுறதுனே தெரியல அப்படின்னா கூட கண்டிப்பாக இதே போல் செஞ்சு பாருங்கள். முற்றி போன முருங்கைக்காயில் செஞ்சாலும் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும், முருங்கைக்காவும் வேஸ்ட் ஆகாமல் இருக்கும். இப்போ இதில் இருக்கக்கூடிய அந்த சதையை மட்டும் தனியாக ஒரு ஸ்பூன் வச்சு வலிச்சு எடுத்துக்கலாம். வெந்ததுக்கப்புறமா நாம் இதை வலிச்செடுக்கிறது ரொம்ப ஈஸி தாங்க. முருங்கைக்காயை கட் பண்ணும்போதே கொஞ்சம் நீளமாக கட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் இதுக்கு உள்ளே இருக்கக்கூடிய சதையெல்லாம் எடுக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். நீங்கள் சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டிங்கன்னா உள்ளே இருக்கக்கூடிய சதையை ஒவ்வொன்றா எடுத்து நம்ம எடுக்கிறதுக்கு கொஞ்சம் சிரமப்படுவோம். நீல வாக்கில் போட்டோம் அப்படின்னா ஸ்பூன் வச்சு இழைச்செடுத்தாவே போதும். ஏற்கனவே நம்ம வேக வச்சுருக்கக்கூடிய தக்காளி நல்லா அருமையாக வெந்து வந்திருக்கும். அதுக்கப்புறமா நம்ம இப்போ ரெடி பண்ணி வச்சுருக்கக்கூடிய இந்த முருங்கைக்காய்க்கு உள்ளே இருக்கக்கூடிய அந்த சதை பகுதியெல்லாம் அப்படியே நம்ம இதில் சேர்த்துக்கலாங்க.
இதோட நிறம் கூட மாறாமல் அப்படியே நல்ல பச்சை கலரில் இருக்கும். நாம் இதை வேக வைக்கும்போது உப்பு சேர்த்து வேக வைக்கல, அதனால் இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு இப்போ நம்ம ஒரு முறை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்படி நம்ம செய்கிறதால முருங்கைக்கால் இருக்கக்கூடிய சத்தெல்லாம் வீணாயிடுமோ அப்படின்னு பயப்படவே தேவையில்லைங்க. அந்த சத்தெல்லாம் நமக்கு அப்படியே தாங்க கிடைக்கும். இப்போ எல்லாத்தையும் ஒரு முறை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. ஏற்கனவே முருங்கைக்காய் நல்லா வெந்து போயிருக்கிறதால இதில் கொஞ்சம் கூட பச்சை வாடையும் இருக்காது. ஒரு முறை இதே போல் மிக்ஸ் பண்ணி மட்டும் விட்டால் போதும். இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு மசாலா சேர்த்துக்கலாம். 1/2 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூளும் 1/2 ஸ்பூன் அளவுக்கு தனியா தூளும் சேர்த்துக்கலாம். ஏற்கனவே நம்ம மஞ்சள் தூள் சேர்த்து வதக்கி இருந்தோம். இப்போ எல்லாத்துக்கூடையும் இதே போல் நம்ம சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இந்த தனியா தூள் மிளகாய் தூளுக்கு பதிலாக நீங்கள் குழம்பு மிளகாய் தூள் இருந்தால் அதுவும் சேர்த்துக்கலாம். அப்படி சேர்த்துக்கிட்டிங்க அப்படின்னா 1 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாங்க. இப்போது வேக வைக்கும்போது நம்ம கொஞ்சம் தண்ணி சேர்த்து வேக வச்சுருந்தோம். அந்த தண்ணியை நம்ம கீழே ஊற்றவே கூடாது. அந்த தண்ணியையே நம்ம இதில் சேர்த்து இதே போல் கொதிக்க விட்டுக்கலாம். இப்போது அந்த தண்ணியை நான் அப்படியே சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டேன். அது அப்படியே கொதிச்சுட்டு இருக்கட்டும். இப்போ நம்ம ஒரு மிக்ஸி ஜார் எடுக்கலாம். ஏற்கனவே நம்ம வறுத்து வச்சுருக்கக்கூடிய வேர்க்கடலை எல்லாமே நல்லா ஆறி போயிருக்குது. அது எல்லாத்தையும் மிக்ஸி ஜாரில் கொட்டிட்டு தண்ணி சேர்க்காமல் இதே போல் கொரப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த மசாலா நம்ம இப்படி அரைச்செடுக்கும் போதே நல்லா வாசனையாக இருக்குங்க. ஏற்கனவே நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுக்கக்கூடிய மசாலா பேஸ்ட் நல்லா சூப்பராக வெந்து நல்லா வதங்கி வந்திருக்கு. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கக்கூடிய இந்த வேர்க்கடலை பவுடர் இருக்கு இல்லைங்களா, அப்படியே நாம் இதில் சேர்த்துக்கலாங்க. இப்போ எல்லாத்துக்கூடையும் இதே போல் நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஒவ்வொரு முறையும் நீங்கள் வேர்க்கடலையை இதே போல் வறுத்து சேர்க்கணுன்னு கிடையாது. நீங்கள் இந்த வேர்க்கடலை பவுடரை கொஞ்சம் அதிகமாகவே அரைச்சி ஃப்ரிட்ஜில் கூட ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். காய் பொரியல் செய்யும்போதோ அல்லது ஏதாவது குழம்பு செய்யும்போது, முருங்கைக்கீரை செய்யும்போது இப்படி நம்ம ஏதாவது செஞ்சோன்னா கடைசியாக இந்த பவுட்ரு போட்டோன்னா டேஸ்ட்டு நல்லா அருமையாக இருக்குங்க. இப்போ எல்லாத்துக்கூடையும் ஒரு முறை மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. எல்லாம் நல்லா வெந்ததுக்கு அப்புறமா கடைசியாக அதை சேர்த்துக்கோங்க. நீங்கள் கொஞ்சம் நிறைய முருங்கைக்காலை செய்கிறீங்க, உங்களுக்கு அதிக நாள் ஸ்டோர் பண்ணி வைக்கணும் அப்படின்னா கடைசியாக கொஞ்சம் புளித்தண்ணி கூட நீங்கள் கரைச்சி ஊற்றி கொதிக்க வச்சு எடுத்துக்கலாம். நான் இது ரொம்ப நாளுக்கு வச்சுக்க போகிறதில்ல, ஜஸ்ட்டு ஒரே நாளையே காலியாகிட போகுது. அதனால் இதில் கடைசியாக புளித்தண்ணி எதுவுமே சேர்த்துக்கல. இதில் சேர்த்துக்கக்கூடிய அந்த தக்காளியோட புளிப்பு தன்மையே கரெக்டாக இருக்கும். முருங்கைக்காய் சீசனில் நம்மக்கிட்ட கொஞ்சம் நிறையவே முருங்கைக்காய் இருக்குது. ஆனால் டேஸ்டியாக செஞ்சு சாப்பிட்ணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இதே போல் செஞ்சு பாருங்கள். ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும், ரொம்ப நாளைக்கு வச்சு சாப்பிடவும் செய்யலாம். இது எல்லாத்துக்கூடையும் செட் ஆகுங்க. இட்லி, தோசை, சப்பாத்தி, சூடான சாதம் இப்படி எல்லாத்துக்கூடையுமே தொட்டு சாப்பிட்டுக்கலாம். ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும். நான் இன்றைக்கி லஞ்சுக்கு தான் இதை செஞ்சுருந்தேன், அதனால தான் சொன்னேன் இது ஒரே நாளில் காலி ஆகிடும்னு. நீங்கள் கொஞ்சம் நிறைய செஞ்சு வச்சுருந்தீங்கன்னா கூட 1 மாதத்துக்கு கெட்டு போகாமல் வச்சு சாப்பிட முடியும். கையில் ஒரு 4-5 முருங்கைக்காய் இருந்தால் கூட கண்டிப்பாக இதே போல் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். ரொம்ப டேஸ்டியும் ரொம்ப ஹெல்த்தியும் கூட. வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணிவிட்டு உங்களுக்கு கொஞ்சம் செஞ்சு கொடுக்க சொல்லுங்கள். பாதி முட்டைக்கோசும் 1 கப்பு பச்சை பயிரும் இருக்காங்க. கண்டிப்பாக இதே போல் செஞ்சு பாருங்கள். ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்குங்க. ஒரு முறை செஞ்சோன்னா கண்டிப்பாக நம்ம திரும்ப இதே மாதிரி செய்கிறதுக்கு தான் நினைப்போம். இப்போ நான் இதுக்காக முட்டைக்கோஸ் எடுத்து வச்சுக்கிறேன். இந்த முட்டைக்கோஸ் கொஞ்சம் பழையது, மேலே இருக்கக்கூடிய அந்த ஒன்று மட்டும் நான் எடுத்து தூர போட்டுக்கிறேன். ஏற்கனவே இந்த முட்டைக்கோஸை கொஞ்சம் கழுவி எடுத்து வச்சுருந்தேன். இப்போ மேலே இருக்கக்கூடியது மட்டும் இந்த கத்தி வச்சு எடுத்து விட்டுறேன். உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் முட்டைக்கோஸை தனித்தனியாக கட் பண்ணி போட்டு மிக்ஸி ஜாரில் போட்டு கூட நீங்கள் சின்னதாக எடுத்துக்கலாம். அல்லது நீங்கள் இதே போல் கட் பண்ணி எடுக்கலாம். பாருங்கள், இப்படி கட் பண்ணி எடுக்கிறது ரொம்ப ஈஸி. ஒரு 2 நிமிஷத்துலேயே நம்ம ஒரு 2 கப் அளவுக்கு நம்ம கட் பண்ணி எடுக்கலாம். பார்க்குறதுக்கும் நல்லா அழகாக இருக்கும். இப்படி நம்ம ஓரமாக வச்சுட்டு நைஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். மிச்சம் இருக்கக்கூடிய அந்த முட்டைக்கோஸை கூட நமக்கு கொஞ்சம் கூட வேஸ்ட் ஆகாமல் அந்த தண்டோடு அப்படியே இருக்கும். எனக்கு முட்டைக்கோஸ் இப்படி கட் பண்ணுறது ரொம்ப ஈஸியாக இருந்தது, அதனால் நான் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் இதே போல் கட் பண்ணிக்கலாம். அல்லது நீங்கள் எப்போவுமே முட்டைக்கோஸை எப்படி கட் பண்ணுவீங்களோ அதே போல் கூட நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கலாங்க. இது கட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். அது பார்க்குறதுக்கு எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். இதே போல் நம்ம முட்டைக்கோஸை ஒரு முறை கட் பண்ணுறதுக்கு பழகிக்கிட்டோன்னு வச்சுக்கோங்களேன். ஒவ்வொரு முறையும் முட்டைக்கோஸை செய்கிறதுக்கு கையில் எடுக்கும்போது இப்படி தான் கட் பண்ணுவோம். ஏன்னா ரொம்ப ஈஸி. ஜஸ்ட் இதே போல் முட்டைக்கோஸை நம்ம கட் பண்ணிவிட்டு மிச்சம் இருக்கக்கூடிய முட்டைக்கோஸை நம்ம அப்படியே ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள், நான் தேவையான அளவுக்கு முட்டைக்கோஸை கட் பண்ணி எடுத்துட்டேன். மிச்சம் இருக்கக்கூடிய முட்டைக்கோஸ் எல்லாமே அப்படியே தண்டோடு இருக்குது, கொஞ்சம் கூட வேஸ்ட் ஆகாமல். இப்போ இந்த முட்டைக்கோஸை நம்ம இதே போல் பிரித்து விட்டுக்கலாம். பாருங்கள், கையில் எடுத்தோடனே ஒவ்வொன்றா தனித்தனியாக நூடுல்ஸ் மாதிரியே வரும். உங்களுக்கு இன்னும் நீளமாக வேணும்னா முழுசாகவே கூட கட் பண்ணி எடுத்துக்கலாம். நான் கொஞ்சம் பாதி சைஸில் வேணுங்கிறதாக பாதியில் வச்சு கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன்.
ஒரு குக்கர் எடுத்துக்கலாம். அதில் 2 ஸ்பூன் அளவுக்கு சமையல் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா 1/2 ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கிறேன். 1/4 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துக்கிறேன். 1/2 ஸ்பூன் அளவுக்கு உளுந்து சேர்த்துக்கிறேன். இது நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா உளுந்து சேர்த்துக்கோங்க. இப்போ ஒரே ஒரு பெரிய வெங்காயம் ஸ்லைஸ் வாக்கில் கட் பண்ணி வச்சுருந்தேன், அதையும் சேர்த்துக்கிறேங்க. இப்போ இந்த வெங்காயத்தை ஒரு முறை மட்டும் வதக்கி விட்டுக்கலாம். ஜஸ்ட் நமக்கு ஒரு கண்ணாடி பதத்துக்கு வதங்கி வந்தால் போதும், ரொம்ப நேரம்லாம் போட்டு வதக்க வேண்டாம். இப்போ இந்த வெங்காயம் ஓரளவுக்கு நல்லா வதங்கி வந்திருக்கு பாருங்கள். அடுத்ததாக இதில் சேர்க்குறதுக்காக 4 பச்சை மிளகாய் இதே போல் கீரி எடுத்து வச்சுருந்தேன், அதையும் நம்ம இதில் சேர்த்துக்கலாம். இப்போ பச்சை மிளகாவை கீரி போட்டுட்டு இதே போல் நம்ம இது கூட வதக்கி விட வேண்டியதான். பச்சை மிளகாய் இருக்கக்கூடிய பச்சை வடை போகணும் நமக்கு. இப்போ பச்சை மிளகாய் ஓரளவுக்கு வதங்கி வந்திருக்குது. சின்ன பீஸ் இஞ்சியை இதே போல் சின்னதாக கட் பண்ணி வச்சுருந்தேன், அதையும் நம்ம சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக பூண்டு சேர்த்துக்கணும். ஒரு 5-6 பூண்டு இதே போல் கட் பண்ணியோ அல்லது நம்ம வந்து சதைச்சோ இதில் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்கக்கூடிய முட்டைக்கோஸ் எல்லாத்தையும் நம்ம அப்படியே இதில் சேர்த்துக்கலாங்க. இப்போ முட்டைக்கோஸ் சேர்த்ததுக்கப்புறமா இதே போல் நம்ம எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இந்த முட்டைக்கோஸை ஒரு முறை இதே போல் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. முட்டைக்கோஸில் இருக்கக்கூடிய பச்சை வாடை போகணும். நம்ம அப்படியே செஞ்சோன்னா முட்டைக்கோஸில் இருக்கக்கூடிய பச்சை வாடெல்லாம் அப்படியே இருக்கும். அது சாப்பிடும்போது ஒரு மாதிரி நெடி அடிக்கும். நம்ம இதே போல் வதக்கி செஞ்சோன்னா சாப்பிட்றதுக்கும் நல்ல டேஸ்டியாகவும் இருக்கும், நல்ல வாசனையாகவும் இருக்கும். இப்போ ஒரு முறை எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டுட்டோம். ஜஸ்ட்டு நம்ம வதக்கி விட்டால் போதும், அது ஃபுல்லாக வேகணும் அப்படிலாம் கிடையாது. இப்போ ஒரே ஒரு தக்காளி, கொஞ்சம் பெரிய தக்காளியாக பார்த்து எடுத்துக்கிறேன், அதையும் கட் பண்ணி சேர்த்துக்கிட்டேன். 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன். தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிட்டேன். 1/2 ஸ்பூன் அளவுக்கு கல்லுப்பு சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க. நீங்கள் வந்து முட்டைக்கோஸ் பொரியல் செய்கிறீங்க அப்படின்னா கூட ஜஸ்ட் இதே போல் கட் பண்ணி போட்டு பொரியல் செஞ்சு பாருங்கள். பார்க்குறதுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்கும். அல்லது நீங்கள் வேறு ஏதாவது கூட்டு செய்கிறீங்க அப்படின்னா கூட இதே மாதிரியே கட் பண்ணி செஞ்சு பார்க்கலாம். பார்க்குறதுக்கும் நல்லாயிருக்கும், டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். காய் ஓரளவுக்கு நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறமா 3 ஸ்பூன் அளவுக்கு பச்சை பயிர் எடுத்து கழுவியை நம்ம அப்படியே சேர்த்துக்கலாம். பச்சை பயிறு ஊற வைக்கணும் அப்படியெல்லாம் கிடையாது, ஜஸ்ட்டு கழுவிட்டு நம்ம அப்படியே இதில் சேர்த்துக்கலாம். இப்போ எல்லாத்தையும் ஒரு முறை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க. இப்போ இந்த பருப்பு நம்ம வேகாத பருப்பை அப்படி தான் சேர்த்துக்கிறோம். ஒருவேளை நீங்கள் வெந்து போன பருப்பை சேர்த்துக்கிறீங்க அப்படின்னா தண்ணி ஊற்றலாம் தேவையில்லை. நான் இன்றைக்கி வேகாத பருப்பை அப்படியே சேர்த்துக்கிறதால இதில் 1/2 டம்ளர் அளவு தண்ணி சேர்த்து எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். ஏற்கனவே இதுக்கு தேவையான அளவுக்கு நம்ம உப்பு சேர்த்துருந்தோம். ஜஸ்ட் நம்ம எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட வேண்டியதுதான். இப்போ தண்ணி நல்லா கொதிச்சு வந்ததுக்கப்புறமா இந்த குக்கர் நம்ம அப்படியே க்ளோஸ் பண்ணி விட்டுடலாம். இந்த பருப்பு வேகிற அளவுக்கு நம்ம டைம் கொடுக்கணும். நான் இன்றைக்கி ஒரு 3 விசில் போட்டிருந்தேன். பருப்பும் நல்லா வெந்திருக்கும், அதே சமயத்தில் மசியாமல் அப்படியே இருக்கும். நம்ம சேர்த்துருக்க அந்த முட்டைக்கோசும் நல்லா வெந்திருக்குங்க. சாப்பிட்றதுக்கும் அவ்வளோ சூப்பராக இருக்கும். இது நம்ம சப்பாத்தி கூட வச்சு சாப்பிட்லாம், அல்லது வெறுமனே சாதம் கூட பிசைஞ்சு சாப்பிட்டா கூட அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. நாம் இதில் மிளகாத்தூள் எதுவுமே சேர்த்துக்கல. நாம் இதில் சேர்த்துக்கக்கூடிய அந்த பச்சை மிளகாயில் இருக்கக்கூடிய அந்த காரம் மட்டுமே இதுக்கு போதுமானதாக இருக்கும். அதனால நல்லா காரமாக இருக்கக்கூடிய பச்சை மிளகாவை பார்த்து சேர்த்துக்கோங்க. இது நான் இன்றைக்கி மத்தியானம் சாதத்துக்கு தான் வச்சுருந்தேன். சாதம் பிசைஞ்சு சாப்பிட்டா கூட அவ்வளோ சூப்பராக இருக்கும். இதுக்கு எந்த விதமான சைடிஷ் கூட தேவையில்லை. டக்குன்னு 10 நிமிஷத்தில் நாம் வந்து லஞ்ச் ரெடி பண்ணணும் அப்படின்னா கூட இதே போல் செஞ்சால் போதும். வீட்டில் ஒரு முட்டைக்கோசும் கொஞ்சம் பச்சை பயிர் இருந்தாவே அழகாக செஞ்சு சாப்பிட்டுக்கலாங்க. இப்போ நான் எல்லாத்தையும் ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுட்டேன். மிச்சம் இருக்கக்கூடியதில் கொஞ்சம் இது போல் சோறு போட்டு பிசைஞ்சு சாப்பிட்டோன்னா அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. நான் இன்றைக்கி கிரேவியாக வைக்காமல் நல்லா தொக்கு மாதிரி ரெடி பண்ணி எடுத்துருக்கிறேன். இதையே நீங்கள் கிரேவியாக கூட ரெடி பண்ணி சாப்பிட்லாம். இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி பருப்பை நல்லா வேக வச்சோம் அப்படின்னா இது நல்ல கிரேவியாக வரும், அதுவும் நல்ல டேஸ்டியாக இருக்கும். அல்லது இதே போல் நல்ல சாதத்தை உதிரி உதிரியாகவே வச்சு சாப்பிட்ணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இதே போல் செஞ்சு சாப்பிட்டு பார்க்கலாம். பச்சை பயிறு முட்டைக்கோசு இருந்துச்சுன்னா கண்டிப்பாக இதே போல் செஞ்சு பாருங்கள். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். 2 கைப்பிடி அளவுக்கு புதினா எடுத்து தண்ணியில் போட்டு வச்சுருக்குறாங்க. நம்ம எப்போவுமே புதினா யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி மினிமம் நாம் வந்து ஒரு 5 மினிட்ஸாவது போட்டு வைக்கணும். நமக்கு புதினாவில் நிறைய அழுக்கு இருக்கும், நிறைய மணல் இருக்கும். இது போக வைக்கிறதுக்காக தான் நாம் இந்த மாதிரி தண்ணியில் போட்டு வச்சுருக்குறோம். இப்போது 2 நிமிஷத்துக்கு அப்புறமா நல்லா கழுவிட்டு அதுக்கப்புறமா நான் இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுட்டேன். புதினால 1-2 அழுகின இலைகள்லாம் இருந்தது, அதையெல்லாம் க்ளீன் பண்ணி எடுத்துட்டேன். இருந்தாலும் 1-2 இலைகள்லாம் மாட்டிகிட்டு இருக்குது, அதையும் நம்ம எடுத்து விட்டுறலாங்க. இப்போ நாம் ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கலாம். இந்த மிக்ஸி ஜாரில் நம்ம கழுவி வச்ச புதினா இலைகளை போட்டுக்கலாங்க.
1க்கு 2 முறை புதினா இலைகளை நல்லா அலசி எடுத்துருக்குறோம். அதனால புதினா இலைகள் நல்லா க்ளீனாக இருக்குது நமக்கு இப்போது. இப்போ எல்லா புதினா இலைகளையும் இந்த மிக்ஸி ஜாருக்குள்ளே நம்ம போட்டாச்சு. இப்போ நம்ம முதல்ல போட வேண்டியது காரத்துக்காக யூஸ் பண்ணக்கூடிய மிளகாய், பச்சை மிளகாய் தான் சேர்த்துக்கணும். நான் இன்றைக்கி நல்லா காரமாக இருக்கக்கூடிய 2 பச்சை மிளகாய் சேர்த்துருக்குறேன். ஒரு சின்ன பீஸ் இஞ்சி சேர்த்துருக்குறேங்க. இப்போ நம்ம சேர்த்துக்கக்கூடிய பொருள் புளி, ஒரு சின்ன எலுமிச்சப்பழம் அளவுக்கு புளி சேர்த்துக்கலாம். வீட்டில் புதினா இலைகள் இருந்ததுன்னா கண்டிப்பாக இதை ஒரு தடவையாவது ட்ரை பண்ணி பாருங்கள். குழந்தைகள்லேருந்து பெரியவங்க வரைக்குமே ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. புதினா இலைகளை அரைக்கும் போது நம்ம 1/4 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்து அரைக்கணும். அப்போ தான் நமக்கு இலைகள் நல்லா அரைஞ்சு கிடைக்கும். இப்போ இந்த மாதிரி அரைஞ்சு கிடச்சிருக்குது. இதை நம்ம ஓரமாக வச்சுக்கலாம். இப்போ நம்ம ஒரு கடாய் எடுத்துக்கலாம். இந்த கடாயில் 2 டீஸ்பூனுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாங்க. நான் இன்றைக்கி கடலை எண்ணெய் தான் சேர்த்துருக்குறேன். நீங்கள் எந்த எண்ணெய் யூஸ் பண்ணுவீங்களோ அந்த சமையல் எண்ணெய் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ 1 டீஸ்பூனுக்கு கடுகு சேர்த்துருக்குறேன். இப்போ கடுகு நல்லா பொட்டினதும் 1/2 டீஸ்பூனுக்கு ஜீரகம் சேர்த்துக்கலாங்க. ஜீரகமும் ஓரளவுக்கு நல்லா பொரியணும். அதுக்கப்புறமா 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்துக்கலாம். மிளகு நல்லா தட்டி பவுடர் மாதிரியும் சேர்த்துக்கலாம், அல்லது இந்த மாதிரி முழுசாகவும் சேர்த்துக்கலாம். இப்போது ஒரு 10லேருந்து 15 பூண்டு சேர்த்துக்கலாங்க. பூண்டு நல்லா தோல் உரிச்சதுக்கப்புறமா தான் சேர்க்கணும். 1/4 டீஸ்பூனுக்கு பாசிப்பருப்பு சேர்த்துக்கலாங்க. 3 டீஸ்பூன் அளவுக்கு வேர்க்கடலைகள் சேர்த்துருக்குறேன். வறுக்காத வேர்க்கடலைகள் 3 டீஸ்பூனுக்கு சேர்த்துருக்குறேங்க. இந்த எண்ணெயிலேயே இது நல்லா வறுபட்டுரும். ஒரு 2 முறை இந்த மாதிரி நல்லா இந்த எண்ணெயிலேயே நல்லா பரட்டி எடுத்துக்கலாம். அப்போ தான் இந்த பூண்டும் நல்லா வேகும். அதே சமயத்தில் இந்த வேர்க்கடலையும் நல்லா வறுபட்டுரும். இந்த டைமில் ஒரு 10 முந்திரி பருப்பு எடுத்து நல்லா கீறி இந்த மாதிரி போட்டிருக்கிறேன். இன்னும் குட்டி குட்டியாக கட் பண்ணி கூட போட்டுக்கலாம், அதுவும் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இந்த எண்ணெயிலேயே முந்திரி பருப்பு நல்லா வறுபட்டு கிடச்சிரும் நமக்கு. ஒரு முறை இந்த மாதிரி நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க. நல்ல சூடாக இருக்கிறதால முந்திரி பருப்பு கூடவே சேர்ந்து அந்த வேர்க்கடலையும் நல்லா வறுந்து கிடைக்கும். எண்ணெயில் நாம் இந்த மாதிரி நல்லா வறுக்கும்போது டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் நமக்கு. ஏற்கனவே காரத்துக்காக நம்ம கொஞ்சம் பச்சை மிளகாய் சேர்த்துருக்குறோம். இப்போ 3 வரமிளகாய் சேர்த்துருக்குறேன். கொஞ்சம் லைட்டாக தான் காரம் இருக்கும். இதில் ரொம்ப காரமாக இருந்ததுன்னா அதுக்கேற்ற மாதிரி பார்த்து சேர்த்துக்கோங்க. இப்போ ஒரு கைப்பிடி அளவுக்கு கறிவேப்பிலைகள் சேர்த்துக்கலாம். இதையும் இந்த எண்ணெயில் நல்லா இந்த மாதிரி வதக்கி விட்டுக்கலாங்க. 1 நிமிஷம் நல்லா வதக்கும் போது எல்லாமே நல்லா வறுபட்டுரும் நமக்கு. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கிறோம் இல்லைங்களா புதினா, அந்த புதினாவை இதில் சேர்த்துக்கலாம். முதல்ல நம்ம ஊற்றும் போது தண்ணியாக தான் இருக்கும். ஆனால் போக போக இந்த தண்ணி சீக்கிரமாக வற்றி போயிடும் நமக்கு. அதனால் பயப்படாமல் நம்ம தண்ணி ஊற்றி அரைச்சி எடுத்துக்கலாம். அதுக்காக நிறைய தண்ணியெல்லாம் நம்ம சேர்க்கக்கூடாது. கொஞ்சம் மீடியமாக ஒரு 1/4 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்து அரைச்சிக்கலாம். இந்த எண்ணெயிலேயே ஒரு தடவை நல்லா இந்த மாதிரி வதக்கி விட்டுக்கலாங்க. இது இந்த மாதிரி நல்லா வதக்கி விட்டதுக்கு அப்புறமா இதை ஓப்பன்லேயே வச்சுக்கணும். அப்போ தான் இருக்கக்கூடிய தண்ணிகள் எல்லாம் சீக்கிரமாக வற்றி போயிடும். நம்ம க்ளோஸ் பண்ணி வச்சோன்னா நமக்கு அந்த தண்ணி சீக்கிரமாக வற்றாது. நல்லா ஹை ஃப்ளேமில் வைக்கும்போது 5 நிமிஷத்துலேயே இந்த மாதிரி நல்லா வற்றி கிடச்சிருச்சு. அதே மாதிரி அதில் இருக்கக்கூடிய பச்சை வாசனையும் எல்லாம் போயிடும் நமக்கு. நல்லா வேக வச்ச சாப்பாடை இதில் சேர்த்துக்கலாங்க. இப்போ ஃப்ரெஷ்ஷாக வேக வச்ச சாப்பாடும் சேர்த்துக்கலாம், அல்லது பழைய சாப்பாடு இருந்ததுன்னா உதிரி உதிரியாக இருந்தால் அதையும் சேர்த்துக்கலாங்க. இது குழந்தைங்களுக்கு லஞ்ச் பாக்ஸ்லேயும் கொடுத்து அனுப்பலாம். அல்லது சில வேளைகளில் நம்ம வீட்டில் சாப்பாடு நிறைய மிச்சமாயிடுச்சு அப்படின்னா மறுநாள் நம்ம இந்த மாதிரி பழைய சாப்பாடு வச்சும் செஞ்சுக்கலாம். டேஸ்ட்டு ரொம்ப அருமையாக இருக்கும். எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. பெண்களுடைய மெட்டபாலிசத்தை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கும், அவங்களுக்கு முடி நல்லா வளர்ச்சி அடைகிறதுக்கும், ஸ்கின் நல்லா க்ளோவாக இருக்கிறதுக்கும் புதினா ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம சாப்பிடக்கூடிய உணவுப் பொருட்களை சரியான முறையில் ஜீரணம் பண்ணுறதுக்கு புதினா ஒரு பெஸ்ட்டு இலை அப்படின்னு சொல்லலாம். நம்ம வாரத்தில் 2 முறையாவது செஞ்சு சாப்பிட்ணும். உடம்புக்கு ரொம்ப நல்லது இது. கண்டிப்பாக ஒரு தடவையாவது இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட்டு ரொம்ப அபாரமாக இருக்குங்க. பார்க்குறதுக்கும் நல்லாயிருக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், காலையில் எவ்வளோ லேட்டாக இருந்தாலும் சரி சட்டுன்னு 2 நிமிஷத்தில் நம்ம லஞ்ச் ரெடி பண்ணி கொடுக்க முடியுமா? ஆனால் இனி நமக்கு அந்த பிரச்சனையே இல்லைங்க. சட்டுன்னு 2 நிமிஷத்தில் நம்ம லஞ்ச் ரெடி பண்ணி டிஃபனும் ரெடி பண்ணலாம். இதுக்கு நம்ம ரத்தத்தையே சுத்தப்படுத்தக்கூடிய இந்த கறிவேப்பிலைகளை தான் நாம் இப்போ எடுத்துருக்குறோம்.
கறிவேப்பிலையில் அதிகமான அயன் கண்டென்ட் இருக்குது. இதனால தான் நமக்கு ஹேர் க்ரோத்துக்கு கறிவேப்பிலைகள் ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க. மொத்தத்தில் நம்ம உடம்புல இருக்கக்கூடிய இரத்தத்தை சுத்தப்படுத்தி ஹீமோக்ளோபினோட லெவலையும் அதிகரிக்கும். அது மட்டும் இல்லாமல் நமக்கு ரொம்ப டயர்டாக இருக்குது அப்படின்னா நல்ல சுறுசுறுப்பையும் தரக்கூடியது இந்த கறிவேப்பிலைகள். முதல்ல நம்ம கொஞ்சம் கறிவேப்பிலைகள் எடுத்து கிள்ளி வச்சுக்கலாம். அதுக்கப்புறமா ஒரு பாத்திரத்தில் கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டு அதில் இந்த மாதிரி ஒரு 5 நிமிஷம் போட்டு வச்சுக்கலாம். கறிவேப்பிலைகளை நம்ம எடுத்துகிட்டு வரும்போதோ அல்லது வாங்கிட்டு வரும்போதோ பார்த்திங்கன்னா அதில் நிறைய கெமிக்கல் ஸ்ப்ரே பண்ணி வச்சுருக்கலாம். அதனால் நாம் இந்த கறிவேப்பிலைகளை ஒரு 5 நிமிஷம் தண்ணியில் போட்டு நல்லா பிசைஞ்சு கழுவி எடுத்ததுக்கப்புறமா ஒரு காட்டன் துணியில் இந்த மாதிரி போட்டு விடலாங்க. நான் இன்றைக்கி ஃபேன் காற்றுக்கு கீழே தான் இதை போட்டு விட்டுருக்குறேன். இது காஞ்சி வர்றதுக்கு அதிக நேரம்லாம் எடுக்காதுங்க. ஃபேன் காற்றுக்கு கீழே காட்டன் துணியில் போட்டு விட்டோம் அப்படின்னா 5 நிமிஷத்தில் காஞ்சி கிடச்சிடுங்க. இப்போ நாம் இந்த கேப்பில் ஒரு சட்டி எடுத்துக்கலாம். நான் இன்றைக்கி ஒரு கடாய் எடுத்து இந்த அடுப்பில் வச்சுருக்கிறேன். இதில் நம்ம எண்ணெய் எதுவுமே ஊற்றுறதுக்கு தேவை கிடையாது. ஒரு கப்பில் 1/2 கப் அளவுக்கு கடலைப்பருப்பும் 1/2 கப் அளவுக்கு உளுந்தம்பருப்பும் சேர்த்துருக்குறேன். இப்போ நம்ம எள்ளு சேர்த்துக்கலாம். அதே கப்பில் 1 கப் அளவுக்கு வெள்ளை எள்ளு சேர்த்துருக்குறேன். அதே கப்பில் 1 கப் அளவுக்கு கருப்பு எள்ளும் சேர்த்துக்கிறேன். எள்ளு சேர்த்துக்கிறது பார்த்திங்கன்னா ஆப்ஷனல் தான். உங்ககிட்ட எள்ளு இருந்தால் சேர்த்துக்கலாம், இல்லை கருப்பு எள்ளு மட்டும்தான் இருக்குது அப்படின்னா கூட அது மட்டும் சேர்த்துக்கலாங்க. இப்போ ஒரு முறை இது எல்லாத்தையும் நல்லா நம்ம வறுத்தி எடுத்துக்கலாம். நாம் ஏன் எள்ளு சேர்த்துருக்குறோம் அப்படின்னா எள்ளுலையும் நிறைய சத்துக்கள் இருக்குங்க. நம்ம உடம்புக்கு நல்ல வலிமையை கொடுக்கக்கூடியது இந்த எள்ளு. அதனால தான் நாம் இந்த எள்ளை சேர்த்துருக்குறோம். இப்போ இந்த எள்ளும் இந்த பருப்பு வகைகளையும் சேர்த்து ஒரு முறை நல்லா வறுத்துக்கி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி வறுபடும் போதே பார்த்திங்கன்னா இதில் இருக்கக்கூடிய நிறம் நல்லா சேஞ்ச் ஆகும். இந்த கடலைப்பருப்போட நிறம் நல்லா சேஞ்ச் ஆகணும். அப்போ தான் நம்ம இதை கீழே இறக்கியே வைக்கணும். நம்ம மீடியம் ஃப்ளேமில் வச்சு வறுத்துட்டே இருந்தோம் அப்படின்னா சீக்கிரமாகவே சூடாகி கிடச்சிடுங்க. நாம் இதில் எண்ணெய் ஏன் ஊற்ற தேவையில்லை அப்படின்னா இந்த எள்ளு வறுக்கும் போதே பார்த்திங்கன்னா எள்ளுலேருந்து ஒரு வகையான எண்ணெய் வெளிப்படும். அதனால தான் நாம் இதில் எண்ணெயே சேர்த்துக்கலை. இப்போது நல்லா இந்த மாதிரி வறுத்து எடுத்தாச்சு. அந்த பருப்போட நிறமும் நல்ல சேஞ்ச் ஆகிருக்குது பாருங்கள். கடலை பருப்போட நிறம் கொஞ்சம் டார்க் கலரில் வந்திருக்குது. அந்த டைமில் நம்ம ஃப்ளேம் ஆஃப் பண்ணிடலாம் பாருங்கள். ஆஃப் பண்ணிவிட்டு இந்த பருப்புகளை மட்டும் நம்ம கீழே தூக்கி ஒரு பாத்திரத்தில் கொட்டி வச்சுக்கலாம். இப்போ ஏற்கனவே நம்ம காய வச்சுருக்கக்கூடிய இந்த கறிவேப்பிலைகள் நல்லா காஞ்சி வந்திருக்குது. கொஞ்சம் கூட தண்ணி பசியே இல்லை. இப்போ நாம் அதே கடாயில் 1 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிருக்கிறேங்க. இதில் அதே கப்பில் நம்ம எந்த கப்பில் பருப்பு அளவெடுத்தோமோ அதே கப்பில் தனியாக சேர்த்துக்கலாம். இந்த தனியால் 1/2 கப் அளவு மட்டும் நம்ம சேர்த்தா போதுங்க. இப்போ காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாய் சேர்த்துக்கலாம். நான் சேர்த்துக்கக்கூடிய மிளகாய் நல்ல காரம், அதனால் 2 மட்டும் சேர்த்துக்கிட்டேன். உங்களுக்கு எவ்வளோ காரம் தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் மிளகாய் சேர்த்துக்கலாம். இப்போ ஒரு முறை நல்லா இந்த மாதிரி எண்ணெயிலேயே வறுத்து எடுத்தாச்சு. இப்போ நம்ம ஏற்கனவே காய வச்சுருக்கக்கூடிய இந்த கறிவேப்பிலைகளையும் இதில் போட்டுக்கலாங்க. இதில் நாம் அதிகப்படியான எண்ணெயும் சேர்க்கணுன்னு கிடையாது. கொஞ்சம் எண்ணெயிலேயே இது நல்லா வறுந்து வந்துடுங்க. கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு இந்த மாதிரி வறுத்துக்கிட்டே இருக்கணுங்க. அப்போ தான் இந்த இலை நல்லா சுருண்டு வரும். அதே வேளையில் நம்ம போட்டிருக்கக்கூடிய பொருட்கள் தீயெல்லாம் செய்யாது. இது கூடவே அதுவும் சேர்ந்து நல்ல வாசனையாக இருக்குங்க. இப்போது இந்த கறிவேப்பிலைகள் நல்லா வாடி வருது. நம்ம வாரத்தில் 3 முறை எது எடுத்தால் கூட நமக்கு முடி உதிர்வு கம்ப்ளீட்டாக ஸ்டாப் ஆகுங்க. இப்போது நல்ல ஓரளவுக்கு வறுந்து வந்திருக்குது. இந்த கறிவேப்பிலையோட நிறமும் கொஞ்சம் சேஞ்ச் ஆகிருக்குது. அந்த டைமில் நம்ம உப்பு சேர்த்துக்கலாம் தேவையான அளவுக்கு. நான் இன்றைக்கி கல்லுப்பு சேர்த்துக்கிறேன். கொஞ்சோண்டு புளியை சேர்த்துக்கணும். அதாவது ஒரு சின்ன எலுமிச்சப்பழ சைஸுக்கு தான் சேர்த்துருக்குறாங்க. இப்போது பெருங்காயம் சேர்த்துக்கலாம். கட்டி பெருங்காயமோ அல்லது தூள் பெருங்காயமோ எது வேணால் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி கட்டி பெருங்காயம் தான் சேர்த்துக்கிறேன். சின்ன பீஸ் 1 போட்டிருக்கிறேன். இதுவே தூள் பெருங்காயம் சேர்த்துக்கிட்டிங்கன்னா 1/4 ஸ்பூனுக்கு மட்டும் போட்டுக்கோங்க. இப்போ இது கூட சேர்த்து நல்லா இந்த மாதிரி வறுத்து எடுத்துக்கலாம். நல்லா வறுபடும் போது இந்த கறிவேப்பிலையோட நிறம் நல்ல டார்க் கலரில் வந்துருங்க. இப்போது நல்லா வறுந்து வந்திருக்குது. கொஞ்சம் டார்க் பச்சை நிறத்தில் வந்திருக்குது பாருங்கள். அந்த டைமில் நம்ம இந்த இலையை கையில் எடுத்து ப்ரெஸ் பண்ணி பார்க்கணும். இலை பார்த்திங்கன்னா நல்லா உடஞ்சி வரணும். அந்த டைமில் தான் நம்ம ஃப்ளேமே ஆஃப் பண்ணணுங்க. இப்போ நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். ஏன் நான் இதை சொல்கிறேன் அப்படின்னா இது நம்ம 6 மாதம் கூட வச்சு சாப்பிட்டுக்கலாம். கெட்டு போகவே போகாது. அதனால தான் நம்ம இந்த பருவத்துக்கு வந்ததுக்கப்புறமா ஆஃப் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறேன். இப்போ பாருங்கள், நம்ம இலையை உடைக்கும் போது இந்த மாதிரி இருக்கணும். இந்த மாதிரி ஸ்டேஜில் நம்ம ஃப்ளேமை ஆஃப் பண்ணிடலாம். இதை கொஞ்ச நேரம் நம்ம அப்படியே ஆற விட்டுறலாங்க. இது அப்படியே கடாயிலிருந்து ஆறட்டும்.
இந்த கேப்பில் நம்ம ஏற்கனவே ஆற வச்சுருக்கக்கூடிய அந்த பருப்பு இருக்கு இல்லைங்களா, அதை அப்படியே மிக்ஸி ஜாரில் எடுத்து போட்டுக்கலாங்க. இப்போது மிக்ஸி ஜாரில் எடுத்து போட்டாச்சு. நம்ம வச்சுருக்கக்கூடிய அந்த கறிவேப்பிலைகளும் நல்லா ஆறி வந்திருக்குது. அதையும் நாம் இந்த மிக்ஸி ஜாரில் போட்டுக்கலாங்க. இதில் நம்ம பூண்டு சேர்த்துக்கவே இல்லை. உங்களுக்கு பூண்டு சேர்த்து அரைக்கணும் அப்படின்னு தோணுச்சுன்னா இந்த கறிவேப்பிலைகள் கூடவே சேர்த்து வதக்கி அரைச்சிக்கலாங்க. அதுவும் நல்லாயிருக்கும். ஆனால் நான் இன்றைக்கி பூண்டு சேர்த்துக்கலாங்க. இப்போது இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு நம்ம ஏற்கனவே சேர்த்துருக்குறோம். அரைச்சி பார்த்துட்டு தேவையான அளவுக்கு உப்பு இருக்குதா இல்லையான்னு செக் பண்ணிக்கலாம். இல்லை அப்படின்னா கொஞ்சம் தூள் உப்பு சேர்த்து மறுபடியும் அரைச்சி எடுத்துக்கலாங்க. இதை நம்ம நிறைய வழிகளில் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஒரு டம்ளர் எடுத்துக்கலாம். இதில் நான் இப்போ அரைச்சேன் இல்லைங்களா, அதில் 1 ஸ்பூனுக்கு மட்டும் இந்த டம்ளரில் எடுத்து போட்டுட்டு கொஞ்சம் தயிர் ஊற்றிக்கிறேன். நம்ம டெய்லி காலையில் தயிர் குடிக்கிறோம் அப்படின்னா கூட இந்த தயிரில் இந்த 1 ஸ்பூன் போட்டு மிக்ஸ் பண்ணி குடிச்சு பாருங்கள். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். முடி ரொம்ப கொட்டுறவங்க, உடம்புல அதிகமான அயன் கண்டென்ட்டே இல்லை, உடம்பு ரொம்ப சோர்வாக இருக்குது அப்படின்னவங்க கூட இந்த மாதிரி ட்ரை பண்ணலாம். ரொம்ப சூப்பராக இருக்கும். டேஸ்ட்டும் நல்லா இருக்குங்க. இப்போ நான் குடிச்சிட்டேன். கசக்கெல்லாம் செய்யாதுங்க. இப்போ நம்ம ஒரு கடாய் எடுத்துக்கலாம். இதில் 2 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிறேங்க. கொஞ்சமாக கட் பண்ணி வச்சுக்கக்கூடிய பூண்டு சேர்த்துக்கிறேன். அதே மாதிரி ஒரு கைப்பிடி அளவுக்கு கட் பண்ணி வச்சுருக்கக்கூடிய முந்திரி பருப்பு சேர்த்துக்கிறேங்க. இதை ஒரு முறை நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். நெய்க்கு பதிலாக எண்ணெயும் சேர்த்துக்கலாம். ஆனால் நெய் சேர்த்தனா செம்ம டேஸ்டியாக இருக்கும். ரொம்ப அட்டகாசமாக இருக்குங்க. இப்போது இந்த பருப்போட நிறம் ஓரளவுக்கு நல்லா நிறம் மாறி வரணும். இப்போ நல்லா நிறம் மாறி இருக்குது. இந்த டைமில் ஒரு கைப்பிடி அளவுக்கு கறிவேப்பிலைகள் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக வறுத்த வேர்க்கடலை இருக்குது, அதையும் சேர்த்துக்கிறேன். சப்போஸ் நீங்கள் வறுக்காத வேர்க்கடலை சேர்த்துக்கிறீங்க அப்படின்னா முதல்ல பருப்பு சேர்க்கும் போதே இதையும் சேர்த்து வறுத்து எடுத்துக்கணும். இப்போது வறுத்த வேர்க்கடலை சேர்த்துக்கிறதால நான் கடைசியாக சேர்த்து ஒரு முறை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டேங்க. இப்போ நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய சாப்பாடை போட்டுக்கலாங்க. நீங்கள் சப்போஸ் பழைய சாப்பாடு இருக்குதுன்னா கூட அதை கூட இந்த மாதிரி யூஸ் பண்ணி ஃப்ரெஷ்ஷாக எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். இதில் நம்ம அரைச்சி வச்சுருக்கக்கூடிய பவுடரில் 2 ஸ்பூனுக்கு எடுத்து போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். நமக்கு தேவையான அளவுக்கு நமக்கு டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி நம்ம மிக்ஸ் பண்ண வேண்டியதாங்க. இன்னும் கொஞ்சம் நெய் தேவைப்படுது அப்படின்னா கூட நெய் மிக்ஸ் பண்ணிக்கலாம். சின்ன குழந்தைங்களுக்கு கொடுக்குறோம் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் அதிகமாகவே மிக்ஸ் பண்ணி கொடுங்க. ரொம்ப நல்லாயிருக்கும். உடம்புக்கு ரொம்ப ஹெல்த்தியும் கூட. இது கூட ஒரு ஆம்லேட் வச்சு சாப்பிட்டு பாருங்கள், அவ்வளோ அட்டகாசமாக இருக்குங்க. காலையில் நம்ம எழும்புறதுக்கு சில வேளை கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு, நமக்கு உடம்பு சரியில்லை, ஆனால் சட்டுன்னு நம்ம லஞ்ச் ரெடி பண்ணியே ஆகணும் அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷனில் கூட இந்த பொடி பார்த்திங்கன்னா நல்லாவே கை கொடுக்கும் நமக்கு. அதே மாதிரி எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்க. அதே மாதிரி இட்லி தோசைக்கெல்லாம் இதில் கொஞ்சம் பவுடர் போட்டுட்டு கொஞ்சம் நெய் ஊற்றி குழச்சி கொடுத்து பாருங்கள். அதே சூப்பரான சைடிஷாக குழந்தைங்களாம் விரும்பி சாப்பிடுவாங்க. நாம் இப்போ தாளித்த மாதிரி தாளிக்கணும்னு கூட அவசியம் கிடையாதுங்க. சும்மா நெய் ஊற்றி கூட பிசைஞ்சு கொடுக்கலாம். எல்லோரும் விரும்பி சாப்பிட்ற அளவுக்கு சூப்பரான லஞ்சாக இருக்கும். அது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.